டேய் புட்டி புட்டியா குடிக்கிறடா தண்ணியா. நீ தண்ணி புட்டி புட்டியா குடிச்சுதான் சரக்கு குடிக்கிறன்னு சொல்றாங்களா யார் பார்த்தாலும். அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? தண்ணி தாக எடுக்குன்னு குடிக்கிறான். பொண்ணு தர மாட்டேன்டாங்களா உன் பையன் குடிக்காரன்னு. எப்பா தண்ணி குடித்தல நல்லதுக்குதுப்பா. இதுல என்னப்பா தப்பு இருக்குது? முன்ன கலப்ப உங்க அப்பா சொல்றது தெரியலையா? நீ தண்ணி குடிக்கிறன்ட்டு பொண்ணு தர மாட்டாங்க. பொண்ணு கிடைக்கலன்னா கூட பரவாயில்லம்மா, அதுக்காக தண்ணி குடிக்க வேணான்றியா? எனக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேர புள்ளைய கொஞ்சம் ஆசை இருக்காதாடா? நீ கவலைப்படாது, உன் ஆசை நான் நிறைவேற்றுறா. என்ன சொல்ற? அந்த பூ காசு தங்கச்சி இல்ல, அது ஒரு வாரமா என்ன ஒரு மாதிரியா பாக்குது. யாரு? அந்த ரங்கம்மாவா? ஆமாண்டி, அதை ஒண்ணு நான் கட்டிக்கினேன், உனக்கு குழந்தை பேச்சு தரேன். அப்படியே விட்ட நான் செவடு ஆயிடும். பேச்சு பத்தியா தென்னாட்டுல உனக்கு? ஏண்டியா எனக்காக சொல்றேன், நீதான் குழந்தை கொஞ்சம்ன்ற அதுக்காக சொன்னேன். அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கியா? நான் கருத்து போட்டுருவேன். எப்பா தண்ணி கேளியாச்சுப்பா, வேற எங்கன்னா வாங்கி கொடுப்பா. ஏய் உனக்கு தண்ணி வாங்கி குத்தி என் கையில இருக்கிற காசுலாம் காலியாகி போச்சு. இனிமேல் நான் எங்கேயும் வாங்கி கொடுக்க முடியாது. நீலாம் ஒரு அப்பனா ஒரு தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் நான். நீயா என்னப்பா என்ன ரோட்லயே பிரிச்சுனா? அது ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் பக்கத்து ஊரு பொண்ணு பார்க்கலாம் நாங்கள் வந்தோம். பொண்ணு வனானிடுச்சு. யோ வயசு 70 பொழுது உனக்கு தான் பொண்ணு இந்த வயசுல? ஏன்பா உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதான் என் பையன், அவனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்தான். பையன் நல்லா தாங்கிறான், ஆனா கையில பாட்டில் உடைக்கிறானையா. அதனாலதான் அந்த பொண்ணு வனான்னு சொல்லிடுச்சு. புரியலையா? இவன் கையில கேன் உடைக்கிறான், கைக்கு உதறமாண்ணா? ஆஹா அதெல்லாம் உதறாத, நான் அப்படியே குச்சினே இருப்பேன். அட பாவி மொடா குடிக்காரனானியா? அதான் உனக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. அட நான் வேற எதுவும் குடிக்க மாட்டேன்பா, பச்சை தண்ணி தான் குடிப்பேன். பச்சை தண்ணி குடிச்சிங்கிறியா? அதுவும் பாட்டிலாவா? அப்படியே பழகி போச்சு, நான் என்ன பண்றது? வேற எந்த பழக்கம் இல்ல உனக்கு? வேற எதுவும் பழக்கம் இல்லப்பா. சரி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்குது, உங்களுக்கு கூட்டு போறேன், கட்டிதான் பாக்குறேன். உண்மையா இருக்குதப்பா பொண்ணு? அட இருக்குதுமா, இல்ல நான் சொல்றேன், வாங்க போய் கேட்கலாம். அக்கா எனக்கு வெக்காம நீயே தின்னு நேக்குற. ஏய் அக்கா தின்ன தாண்டி நல்லா பாத்துக்க முடியும். என்னத்த பாத்துக்குது? எல்லாத்தையும் நீயே தின்னுக்குறியா? அப்படியே எனக்கு இப்ப கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கியா, என் மாமியார் வீட்டை செய்யறதெல்லாம் உனக்கு தானே அனுப்ப போறேன். ஆமா உனக்கு தான் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேன். இந்த வாட்டி எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் சாமி கிட்ட வேண்டி இருக்கிறேன், எனக்கு மாப்பிள்ளை கிடைச்சா 1 ரூபா கருப்பத்தை வாங்கி அது 4ஆ உடைச்சு அதுல ஒண்ணு கொளுத்துறேன்னு. அப்பனா கிடைச்சிடும். எப்பா அங்க பாத்தியா, நீ பெத்ததுங்க 2 குண்டான வயசு நக்கி நிக்குதுங்க. எப்பா எது வேண்டு வரலையா? அங்க காலி ஆயிடுச்சுப்பா. ஏமா இப்படியே துணுந்தா உங்களை யாருமா கட்டிக்குவான்? பா அதெல்லாம் பாத்துக்கலாம், இப்ப பஸ் இருக்குதுப்பா. துணு வேண்டாக்கா, அப்ப நானா துண்டுத்தியா? இல்ல நல்லா பாத்துக்குங்க. டேய் தம்பி நல்லா டேஸ்டா இருக்குதா? இதுங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கே தெரியலையே. பேசாம இவன் கையில ஒரு அண்டான குத்துட்டு அண்டா திட்டு ஸ்டேஷன்ல எடுத்து போய் விட்டுலாம்ப்பா. தம்பி என்ன பேசுற? அக்கான்ற ஒரு மரியாதை இருக்கா உனக்கு? உனக்கு தம்பி இந்த பாசங்கதா கொஞ்சமா தக்குறீங்களா? அக்காங்க நாங்க சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரிடா தம்பி. வாய் மட்டும் வெங்களா வரைக்கும் போகுது, இதுல எதனா சூனிக்கிட்டே வச்சிடலாம்ப்பா. அதெல்லாம் தேவையே இல்ல, குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளை வந்துட்டாரு. ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டாரு. தம்பி என்ன அப்படி பாக்குற? பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி கூட. தண்ணி தானே, இந்தாங்க. என்கிட்ட இருக்கத்தோ இதே மாதிரி கேனு, உன்கிட்ட இருக்கத்தோ இதே மாதிரி கேனு. ஐயோ அப்ப மாப்பிள்ள கஷ்டம். என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிச்சா? இதான் மாப்பிள்ளையோட அப்பா, இதான் மாப்பிள்ளையோட அம்மா. அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னப்பா உனக்கு பிடிச்சி போச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப மாசத்துக்கு 5 மூட்டை அரிசி எடுத்து போட்டுருப்பா. பத்தாது 10 மூட்டை. 10 மூட்டை அரிசியாப்பா? அது என்னப்பா அது 10 மூட்டை அரிசியா? வீட்டுக்கு வரப்போத பொண்ணு, அது சாப்பிடறதுக்கு 10 மூட்டை அரிசி. நாங்களும் வீட்டுக்கு வந்துடுறோம் சம்பந்தி. சம்பந்தி நான் இல்லப்பா, நினைக்கிறாங்க இவங்க தான் சம்பந்தி. நீங்க ஏன் வரீங்க எங்க வீட்டுக்கு? எங்க வீட்டு குடும்பம் அப்படிதான், எங்க வீட்டு பொண்ணு கட்டி கொடுத்தாக்கா எங்க வீட்டு குடும்பம் வந்துருவான். என்னப்பா அது? அவங்க குடும்பம் வாழ்க்குமாம. என்ன அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மூட்டை ஆகும் அவ்வளவுதானே? அப்ப 5 மூட்டை யாரடி சம்பாதிக்கிறது? என்ன கட்டிக்க போறவர் தான். அவனா சம்பாதிப்பான், அவன் பம்பரும் கோழி ஆடி இருப்பானே. அப்ப நான் தான் சொல்ல வரீங்க. இத பாருப்பா, வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வச்சிடுறேன், நீங்களே பாத்துங்க அவனை. ஐயா அது வேலைக்கு ஆகாதுமா. அப்ப இதுக்கும் வேலைக்கு ஆகாது. ஏய் வாடி போலாம். ஏய் வாடா. எனக்கு இதுதான் வேணும். ஏய் லூசு பையா, 5 மூட்டை அரிசி எடுத்து போடணுமாடா? நான் எடுத்து போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாவது. அப்புறம் என்னப்பா மாப்பிள்ளை ஏத்து போறேன்றாரு? ஏய் எப்படா எடுத்து போடுவ நீ?
வாசல்ல இறக்கி வச்சனியா 5 கிலோவா எடுத்து போட்டுருவேன். அட லூசு, நீ தானே காசு கொடுத்து வாங்கணும். காசு அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்க வாங்கி போட்டுறேன். காசு நாங்க கொடுக்கணுமா வாங்கி போறதுக்கு? நீ வாங்கி போட மாட்டியா? என்கிட்ட தான் காசு இல்லையா? அப்ப இதுக்கு தத்திங்க தான். ஏய் உக்காருங்க, அவன் செட் ஆக மாட்டான். ஆஹா எனக்கு வேணும். ஏம்மா, நீ வேணா இதெல்லாம் கமிஷன் கிடைக்குன்னு பார்த்தாக்கா கரம் புடிச்சுங்க பின்னாலே ஓடுதுங்க குடும்பத்தோடயா. சே